ஆகாஷ்வாணி பயணங்கள் தொடரும். முன்னாள் படை வீரர்கள் தினத்தையொட்டி ஓய்வு பெற்ற கர்னல் சதா எஸ் பீட்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எஸ் பிரபு அவர்கள். சார், முன்னாள் படை வீரர்கள் தினத்தோட வரலாறு சொல்ல முடியுமா? இந்த வெட்டரன்ஸ் டே, அதாவது ஜனவரி 14 அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் 2017 தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ். இது ஃபீல்ட் மார்ஷல் கரியப்பா ரிட்டையர் ஆன டேட். இந்த டேட் தான் 1954. ஸோ ஒரு சிம்பாலிக்கா வெல்ஃபேர், அவங்களுடைய வேலர், அவங்களுடைய தேச பக்தி, அவங்களுடைய சாக்ரிஃபைசஸ்லாம் ஆனர் பண்ணி மோட்டிவேஷன், வெல்ஃபேர் எல்லாருக்கும். வெட்டரன்ஸ் சொசைட்டிலேருந்து போகிறவங்க தான் திருப்பி நம்ம சொசைட்டிக்கே வந்துடுறாங்க, சிவில் சொசைட்டிக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணுன்னு ஆரம்பிச்ச ஒரு ஃபங்க்ஷன். இது ஆர்மி ஒவ்வொரு கேன்டோன்மெண்ட்லையும் ஒவ்வொரு ஏரியாலையும் பண்ணுவாங்க. 2017 இப்போ ஒரு 9 years ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே ரொம்ப சிறப்பாக பல இடத்துல பல ப்ரோக்ராம்ஸ் கொண்டாடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் தான் ஆர்மி டே வரும், அதாவது ஜனவரி 15. சார், நீங்க ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் ராணுவத்தில் ரொம்ப இளம் வயசுல கல்லூரி காலங்கள் முடிந்த உடனே குரூப் 1 யூபிஎஸ்சி சிடிஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகி இன்டர்வியூ போய் 20 வயசு சில மாதங்களில் ஆஃபீஸர் பயிற்சிக்கு போனேன். 21 வயசுலாம் ஆஃபீஸர் ஆகிட்டேன். பீரங்கி படைக்கு போனேன். பீரங்கி படையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் என்னை விமானி, அதாவது ராணுவ விமானி ட்ரைனிங்க்கு ஏர்ஃபோர்ஸோடு அனுப்பிச்சாங்க. அங்கே போய் ட்ரைனிங் ஆகி பிளேன் சரி ஹெலிகாப்டர் நல்ல சிறப்பாக ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 6-7 வருஷம் ஆர்மி ஏவியேஷன் கோர்ல விமானியா இருந்தேன். திருப்பி பீரங்கி படைக்கே வந்தேன். வார் ஃபைட் பண்ணேன். கார்கில்ல ஒரு ஆர்ட்லரி ராக்கெட் பேட்டரி கமாண்ட் பண்ணேன். அப்புறம் பிரிகேட்ல இருந்தேன். யூனிட் செகண்ட் இன் கமாண்டா இருந்தேன். ஒரு 1 year அஃபிஷியேட்டிங் கமாண்டிங் ஆஃபீஸர் இருந்தேன். ஃபைனலாக ஜாயிண்ட் டைரக்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல 43 வயசுல ப்ரீ மெச்சூர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப அருமையான ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கலாம், நல்ல ஃபியூச்சர் இருந்துச்சு. பட் சிவில் லைஃபையும் பார்க்கணும்னு சிவில்லையும் ரொம்ப அழகா நல்ல ஒரு கேரியர் இருந்துச்சு. அப்போ அதில் நார்தர்ன் இந்தியாவில் ஹெட்டாக இருந்தேன். அதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் வேலை பார்த்தேன், டைரக்டரா சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸுக்கு. இப்போ சென்னையில் ஒரு மிகவும் பெரிய ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் நான் அதுக்கும் ஒரு ஃபவுண்டரிக்கும் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸாக பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலி ஏப்ரல் 30 இந்த வருஷம் ரிட்டையர் ஆகியுமே என்னைய அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னொரு 2 years அட்வைசர் ரோல் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஆர்மிலேருந்து சிவிலில் வர ஒரு இஷ்யூவும் ப்ராப்ளமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னுடைய ட்ரான்சிஷன் ஆச்சு. சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த லைஃப்லேருந்து வர்றதுக்கு. எனக்கு அப்படி ஒன்றுமே ஆகலை. பட் அதான் என்னுடைய பேக்ரவுண்ட். சார், ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற படை வீரர்களுக்கு புதுசா என்னென்ன வேலை வாய்ப்புலாம் இருக்கு? பட்டாளத்துலேருந்து வரும்போது ஆஃபீஸர்ஸுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நிறைய பேர் ஹைலி டெக்னிக்கலாக இருக்கிறனால டெக்னிக்கல் லைன்ஸில் போயிடுறாங்க. சில பேர் நல்ல எம்பிஏ, எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணி கார்பரேட்டில் லீடர்ஷிப் ரோல்ஸில் போயிடுறாங்க. சில பேர் ஸ்பெஷலைஸ்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி ஏவியேஷன் செக்யூரிட்டி, ஏவியேஷன் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் என்னைய மாதிரி போவாங்க. ஸோ தரப்படை இந்த ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது நல்லா தான் இருக்கும். ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியும் ஒரு டிகிரியை பண்ணியும். அட்மின்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. செக்யூரிட்டி ரொம்ப அழகாகவே பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்லேயும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா உங்கள் ரீசெட்டில்மெண்ட் போர்டு அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. என்னை கேட்டிங்கன்னா 20 வருஷம் நல்ல வேலை பார்த்து நல்ல ஒரு கார்பஸ் இருந்துச்சுன்னா, இவ்வளோ ஸ்கில் இராணுவத்தில் கற்றுருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு சின்ன வண்டி வாங்கி விடுறது, ஒரு சின்ன ஹோல்சேல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷாப், இல்லாட்டி ஏதாவது பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். நல்ல நிமிர்ந்து கம்பீரமாக ரெஸ்பெக்ட் பென்ஷனோட நல்லா இருந்துக்கலாம். நல்ல எக்ஸாம்ஸ்லாம் சில பேர் பாஸ் ஆகிறாங்க. பேங்க்ஸ்லாம் செக்யூரிட்டியாக போகிறாங்க, பிஎஸ்யூஸில் போகிறாங்க. ஸோ வேகன்சிஸ் நிறைய இருக்குது, ஆளை பொறுத்து இருக்கு. ஆனால் சில பேர் அப்படியே டயர்ட் ஆகி கிராமத்தில் போய் இருந்துடுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு இல்லை, பட் அதை தேடி பார்க்கணும். ஆனால் போலீஸ் சர்வீஸ் மாதிரியோ இல்லாட்டி சென்ட்ரல் ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் மாதிரியோ 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ராணுவத்தில் இருக்க பையன் 38, 40, 42 வயசுல வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே இளம் ரத்தம் தான் வேணும். ஸோ அவங்க பண்ண ஒரு பணிவுக்கு, அவங்க பண்ண ஒரு தியாகங்களுக்கு, ஒரு மரியாதைக்கு அங்கீகாரம் கொடுத்து நல்ல ஒரு வேலையை அமைச்சு கொடுக்கணும். சார், ஓய்வு பெற்ற படை வீரர்களுக்கு நம்ம சமுதாயம் என்னென்ன உதவியெல்லாம் பண்ணலாம்? ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பட்டாளத்துக்காரனை கிராமத்து லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா பட்டாளத்தில் இருக்கிறவனுக்கு திருப்பி மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ஆனால் இதில் 2 பக்கமும்
பட்டாளத்துக்காரங்களும் சில பேர் வந்து கொஞ்சம் ஓவராகவும் கராராக இருந்தாங்கன்னா கஷ்டம். இது டூ வே டிராஃபிக், அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் செய்யணும். பட்டாளத்தில் போகிறவங்களுக்கும் அந்த அதே மாதிரி மிலிட்ரி பாணிலேயே இருக்க முடியாது. சிவில் சொசைட்டியில் கொஞ்சம் ஃப்ரீயாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அங்கே டைம் பங்க்சுவாலிட்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட். சிவில் ஆனால் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து இஷ்யூஸ் இருந்ததில்லை. அப்புறம் சில பேர் வந்து வந்த உடனே அவனுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது. ஏதாவது ஒரு இந்த ஸ்கீமில் போடு, அந்த ஸ்கீமில் போடு, இந்த வட்டியில் கொடுன்னு அப்படி ஏமாந்துடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அவனுக்கு ஒரு ஹோல்டு இல்லாமல் போயிடுது. அப்புறம் ரொம்ப நாள் தனியாக இருந்து வீட்டில் வந்து அந்த லேடி தான் வந்து வீட்டை ஓட்டுறாங்க. ஸோ திடீர்னு வந்தோடனே பிள்ளைங்க எல்லாருமே அந்த மதரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே இவருக்கு வர்றதுக்கு சில சமயம் கஷ்டமாயிடுது. அப்புறம் கோவங்கள் வரும். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச் தான். பட் பட்டாளத்தில் இருக்கவங்க எவ்வளோ சேலஞ்ச் பார்த்துருக்கீங்க. நம்ம ஓன் குடும்பத்தில் நம்ம திருப்பி பிளெண்ட் ஆயிடணும். அதுக்கு வந்து நம்மளும் சில சமயம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சார், புதுசா ஓய்வு பெற படை வீரர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை வழங்குவீங்க? பட்டாளத்துலேருந்து வரவங்கள முதல்ல வந்து எதிர்பார்ப்புகளை ரொம்ப வைக்காதீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா லீவில் வரும்போது 10-15 நாள் இருந்துட்டு போவீங்க. திருப்பி நீங்கள் உங்கள் பழைய சொசைட்டிக்கே வர்றீங்க. தயவுசெய்து பணத்தை வந்து இங்கே அங்கே ஷார்ட்கட்டில் கொடுக்குறேன்னு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஸ்கீம்ஸில் போடுங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டாக நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணுங்கள். ஹெல்த்தை பார்த்துக்குங்க. டக்குன்னு வந்து சாப்பிட்டு தூங்க அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறது சில பேருக்கு இது உண்டு. பண்ணி நீங்கள் ஒதுங்கிறாதீங்க சொசைட்டிலேருந்து. ஏன்னா அவங்க வரும்போது 40-42 வயசு, இன்னும் 25 வருஷம் 30 வருஷம் நல்லாவே நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற ஹெல்த்துக்கு. சொசைட்டிக்கு தகுந்தாப்புல மாறி, ரொம்ப முக்கியம் உங்களுடைய அங்கீகாரம், அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும். ஃபினான்ஸ், ஹார்ட் அண்ட் சேவிங்ஸ் அண்ட் மணி வரதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து 40-42 ஏர்ன் பண்ணவே முடியாது. ஃபினான்ஷியல் பிளானிங் தான் மோஸ்ட்டுங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் அண்ட் மரியாதை இருக்கும். அது வந்து உறுதி சிவில் சொசைட்டியில். சார், நீங்க ஓய்வு பெற்ற பிறகு ராணுவ வாழ்க்கையில எதெல்லாம் மிஸ் பண்றீங்க? ஆர்மியை பற்றி மிஸ் பண்ணுற மாதிரின்னு அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃபுங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளைங்கும் சரி, ஒரு யூனிட் லைஃபும் சரி, டஃப்பாக இருக்கும். லாட் ஆஃப் இது இருக்கும், டிமாண்ட் இருக்கும், லாட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ஜாலி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். பட் வாழ்க்கை பூராவும் பண்ண முடியாது. அதனால் அந்தந்த ஏஜில் நம்ம வெளியே வந்து செட்டில் ஆகிற. நானும் ஆக்டிவாக இருந்தேன். ஃபைட்டிங் ஆர்ம்ஸில் இருந்தேன், பீரங்கி துறையில் இருந்தேன், ஃப்ளைங்கில் இருந்தேன், ஸ்டாஃபில் இருந்தேன், கார்கில் வாரை பார்த்தேன். ஸோ அதே ஸ்பீட் அண்ட் அதே இதில் போக முடியாது. ஸோ 40-42 நானும் வெளியே வந்து கொஞ்சம் காமாக்கிட்டேன். மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஏஜ் ஆக ஆக நம்ம திருப்பி சொசைட்டிக்கு தான் வரணும். ஸோ நல்ல ஒரு நினைவுகள் தான் இருக்குது. ஆனால் இப்போயும் ஃப்ரெண்ட்ஸை டச்சில் இருக்கிறோம். அப்பப்போ வாட்ஸ்அப்பில் பேசிக்குவோம். யூனிட், சேர்ந்த யூனிட், என்னுடைய மதர் யூனிட், ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால், ஆனிவர்சரி இருந்தால் கூப்பிடுவாங்க. அப்படி போய் கலந்துக்குவோம். யாராவது ஒரு சர்விங் சோல்ஜரோ ஒரு ஆஃபீஸரை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஜெய் பாரத், ஜெய் ஹிந்த் அண்ட் ஹாப்பி வெட்டரன்ஸ் டே. பயணங்கள் தொடரும். முன்னாள் படை வீரர்கள் தினத்தையொட்டி ஓய்வு பெற்ற கர்னல் சதா எஸ். பீட்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். பிரபு அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.